மாறாமலே நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. எல்லாருக்கே பண்ணி சொல்லுவா. ஆச்சரியமானவரே என் வாழ்வில்
அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆண்டோடைய அன்பை எண்ணி சொல்லுமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே
மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே எல்லாரும் சொல்லுமா ஆச்சரியமானவரே ஆமென் அதிசயமானவரே ஆமென் ஆமென் ஆச்சரியமானவரே அதிசயமானவரே அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளிலே நீர் பாராட்டின கிருபைகளுக்காய், தயவுகளுக்காய், இரக்கங்களுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறோம். தேவன் எங்களை நடத்துங்க. தேவன் எங்களை ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஒரு குறைவின்றி ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலனங்களை பூரணமாய் ஆண்டவரே எங்களை இடைக்கட்டி எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இறுக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்து கொள்வேன் என்ற வார்த்தையின்படி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற எல்லாருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உடைய இரக்கங்களால் சேர்த்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 22 நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 22 நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஒரு அவருடைய மரணத்தை பிரதிபலிக்கிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதியவர் தாவீது தான். தாவீது எழுதியிருக்கிறார். இதனுடைய பின்னணி சில வசனங்களை நாம் படிக்கும்போது 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை அந்த வசனங்களை நாம் படிக்கும்போது இதனுடைய பின்னணியிலே இவ்விதமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் உங்களுக்காக நான் வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். 24ஆம் வசனம் முதல் நீங்கள் படிப்பில் என்றால் 24, 25, 26. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27. ஒருத்தர் படிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரோ ஒருத்தர் படிங்கம்மா. உங்களோட பெரிய கஷ்ட காலமா இருக்க.
எடுத்துட்டீங்களா? 2 சாமுவேல் கண்ணாடியை கொண்டப்பா வாசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்மளால வாசிக்கணும். Praise God. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்பொழுது நான் வாசிக்கிறேன். யோவாபின் தம்பி ஆசைகள் மற்ற 30 பேரில் ஒருவன், அவர்கள் யாரெனில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத ஸ்தோத்திரம். 2 சாமுவேல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சார், இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்தில் தான் இந்த தாவீது ஸ்தோத்திரம் ஒரு வனாந்தரத்திலே போய் அவர் என்ன செய்கிறார், இந்த சூழ்நிலையை அவரை தாவீது சவுலுக்கு பயந்து அவ்விதமாக அந்த வனாந்தரத்தில் போய் அவர் என்ன செய்கிறார், பதுங்குகிறார். மாகுன் வனாந்தரம் என்று சொல்லுகிற அந்த வனாந்தரத்திலே அவர் போய் பதுங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் மாகுன் வனாந்தரத்தில் போய் பதுங்கி அந்த இடத்துல சில நாட்கள் அங்கேயே இருக்கிறார். அது அப்படி எப்படின்னா, அந்த வனாந்தரம் எங்கே இருக்கிறது என்று நாம் படிக்கும்போது நீங்கள் ஸ்தோத்திரம் படிங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யூதயா வனாந்தர நுழைவு வாயில், அங்கே மாகோன் என்கிறதான ஒரு வனாந்தரம். அந்த இடத்திலே அவங்க போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்குகிறார்கள். தாவீது தங்குகிறார். அப்படி தங்குற அந்த இடத்தில்தான் தாவீது என்ன செய்கிறார், பிடிக்கப்படுகிறார் என்று அங்கே சவுலினாலே அங்கே பிடிக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். சவுலினாலே அங்கே பிடிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த பிடிக்கப்படும் பொழுது அவர் அந்த இடத்திலே அந்த சங்கீதம் ஆகிய 22ஆம் சங்கீதம், மாகோன் வனாந்தரத்திலே அவர் பிடிக்கப்படுகிற அந்த நேரத்துல தான் அவரால் பாடப்படுகிற ஒரு சங்கீதமாக அந்த சங்கீதம் காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த சங்கீதமானது அவ்விதமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வனாந்தரத்திலே அவர் பிடிக்கப்படும் போது முதல் வார்த்தை, அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை அதுதான் சங்கீதம் 22:1. படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 22:1. என் தேவனே என் தேவனே, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த வார்த்தை தான் அவர் முதலாவது அந்த சவுல் பிடிக்கும்போது அதை அவர் பயன்படுத்துகிறார். பயன்படுத்தி அவர் சொல்றாரு, ஐயோ, இத்தனை நாள் சவுல் கைக்கு தப்பி தப்பி வந்தேனே, இப்போ திடீர்னு இப்ப சவுல் என்னை பக்கத்திலும் பிடிச்சு என்னை வளைச்சி இப்படி என்னை கொண்டு வந்துட்டாரு, இப்ப பிடிச்சிட்டாருன்னு சொல்லி உடனே அவர் கத்துற அந்த கத்தல் தான் என்னது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் பயங்கரமாக கற்றி அந்த வசனத்தை அங்கே சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். அப்படி ஒரு பயங்கரமான கூக்குரலோடு நல்ல சத்தமாய் உயர்த்தி அவர் என்ன செய்கிறார், அந்த காரியத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். பயங்கரமா கத்துகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. அவரோடு இருக்கிற தாவீது கூட இருந்த எல்லாரும் விலகி ஓடிட்டாங்க. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, எல்லாம் விலகி தப்பி ஓடிட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் தப்பி ஓடிட்டாங்க. ஆனா இப்ப இவர் மாத்திரம் என்ன செய்கிறார், அங்கே சிக்கி தவிக்கிறார். என்ன செய்யுதுன்னு தெரியாம நீங்க அந்த 12ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 12ஆம் வசனம். அநேகம் காளைகள், அந்த அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்கிறார். பாருங்க, அந்த பிடிப்பட்ட அந்த நேரத்திலே அவர் அந்த காரியங்களை சொல்லி அந்த இடத்துல அவ்வளவு வேதனையில அவர் அந்த வசனத்தை வார்த்தைகளை சொல்லுகிறார். அடுத்து 13ஆம் வசனம் படிங்க.
பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். என்மேல் தன் வாயை திறக்கிறார்கள். பாத்தீங்களா? பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்மேல் வாயை திறக்கிறார்கள் என்று சொல்லி அவ்விதமாக அவர் சூழ்நிலை காணப்படுகிறது. பயங்கரமாக இந்த வார்த்தைகளை சொல்லி கதறுகிறார். 14ஆம் வசனம் படிங்க. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகை போலாகி, என் இருதயம் மெழுகை போலாகி, என் குடல்களின் நடுவே உருகிற்று. பார்த்தீங்களா? இவ்வளவு வேதனையோடு அந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். அந்த மாகோன் வனாந்தரத்திலே அந்த சங்கீதத்தை அவர் பாடி இவ்விதமாக மகிமைப்படுத்துகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே அவர் ஸ்தோத்திரம் இந்த காரியங்களை செய்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வளவு வேதனை உண்டாகும்படியாக அன்றைக்கு அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கவும் தயாராக ஸ்தோத்திரம் மாறிவிட்டார். அவர் அவ்வளவுதான், இனிமே எனக்கு உயிர் கிடையாது, என் உயிர் அவ்வளவுதான், இனிமே யாரும் என்னை காப்பாற்ற முடியாது ஒரு சூழ்நிலையிலே அவர் தள்ளப்பட்டு அவ்விதமாக அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளையை ஸ்தோத்திரம், இந்த மாகோன் வனாந்தரத்திலே அவர் போய் அகப்பட்ட பிறகு ஸ்தோத்திரம் அவருடைய சூழ்நிலையெல்லாம் எவ்வளவு ஒரு வேதனைக்குரியதாக மாறிவிட்டது பாருங்க. ஏன்னா இந்த பிடிபடுகிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமானது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது ரொம்ப வேதனைக்குரியது. இது சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில இது பயங்கரமான ஒரு வேதனையை கொண்டு அவர்களை மிகவும் ஸ்தோத்திரம் வேதனைக்குள்ளாயிடுச்சு. அவ்வளவுதான், பிடிக்கப்பட்டாச்சு என்கிற ஒரு நிலை தாவீதுக்கு வந்துருச்சு. இனிமே நான் மாட்டிட்டேன், இனி சவுல் என்ன கொண்டுடுவான் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அவர் பிடிபட்டிருக்கிறார். பிடிபட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. சரி, அப்படி அவரை பிடிக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, அவர் கேட்ட அந்த வார்த்தை, அந்த தக்க சமயத்துல அன்றைய வார்த்தை நமக்கு சொல்லுது பார்த்தீங்களா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவேன். இந்த மாதிரி அவர் அந்த நேரத்தில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த கதறி சொல்லும் வார்த்தைகள். ஸ்தோத்திரம். பாருங்களேன், சங்கீதம் 22 நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இன்னும் சில வார்த்தைகளை அவர் சொல்லும் போது எவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கிறது என்று பாருங்கள். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? அப்ப அவங்க பிடிக்கிற அந்த நேரத்துல 16ஆம் வசனம் படிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆமா, பாருங்க, ஏதோ அவரை பிடிச்சு அங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க தாவீத. ஆனா அந்த நேரத்துல திடீரென்று ஸ்தோத்திரம் அவனுடைய வேலைக்காரன் சொல்றான். ஸ்தோத்திரம். ஒரு சவுலுடைய வேலைக்காரன் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? சவுலுடைய வேலைக்காரன் சொல்றான், இந்த மாதிரி நமக்கு பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க நம்முடைய தேசத்துல என்று சொன்னதும் உடனே சவுல் பாருங்க அவ்வளவு பேரையும் விட்டுட்டு அப்படியே தாவீதை விட்டுட்டு கிளம்பிடுறான். பாத்தீங்களா? தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு பதில் உண்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அந்த அனுபவத்தை நல்லா கவனிங்க. அந்த அனுபவத்தை அவர் எவ்வளவு அருமையாக, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, எவ்வளவு மகிமையாக அவர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது கடந்து சென்று இப்ப விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பாத்தீங்களா? விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் சாதாரண விஷயம் அல்ல. ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நல்லா கவனிச்சு பாருங்க.
ஆண்டவர் எவ்வளவு கிருபையாக இறங்கி இன்னைக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அங்க ஒரு மீட்பை கொடுத்துட்டார். இப்ப ஸ்தோத்திரம், அந்த மாகோன் வனாந்தரத்துல தாவீது பிடிக்கப்பட்ட போதுதான் இந்த ஸ்தோத்திரம் பாடலை அவர் பாடுகிறார். அதனுடைய பின்னணி ஸ்தோத்திரம் சாமுவேல் புஸ்தகத்திலே நம்ம அதை படிக்கலாம். ஸ்தோத்திரம், அதை படிப்போம். இப்பொழுது நம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து 22ஆம் சங்கீதம் அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. படிங்க. என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைகளின் பேரில் சீட்டு போட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். ஆனா இந்த சங்கீதம் வந்து நம்ம மேசியாவின் சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த மேசியா தீர்க்க தரிசனமா அந்த காரியங்கள் எல்லாம் தாவீது வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவமா இருக்கிறது. இந்த 22ஆம் சங்கீதம் என்று சொல்லும் போது தாவீது மாகோன் வனாந்தரத்துல பிடிக்கப்பட்ட போது இந்த சூழ்நிலைகள் அவருக்கு உண்டானதாக சொல்லப்படுகிறது. அப்ப தாவீதினுடைய காலத்திலே அவருக்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது. சோத்திரம், அதை நீங்க நம்ம படிக்கும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், அதுல சில பாடுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பாடுகள் அதுக்கும் ஏசாயா 53 நீங்க படிச்சீங்கன்னா அதுவும் இந்த சங்கீதத்தோடு தொடர்பு கொண்டதாக காணப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேசியாவின் இந்த பாடு மரணங்களை கொஞ்சம் ஒட்டி வரும். அப்ப இதெல்லாம் அந்த அதிகாரத்தை, இந்த அதிகாரங்கள் எல்லாம் அதை 22ஆம் சங்கீதத்தை ஒட்டியே காணப்படும். அவ்விதமாக இந்த சூழ்நிலையிலே இந்த தாவீது இந்த சங்கீதத்தை அந்த மாகோன் வனாந்தரத்திலே அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். சோத்திரம். அப்ப அதுக்கு அந்த மாகோன் வனாந்தரத்துக்கு அப்புறம் அவர் வந்து போகணும்னா சவுல் போன இடத்துக்கு அவர் போக முடியாது. பார்த்தீங்களா, போனா அப்புறம் திரும்பவும் பிடிச்சிருவான். அதனால சவுல் போன இடத்துக்கு அவர் போகல. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திரும்பவும் யூதேய வனாந்தரம் என்று சொல்லுகிற அந்த வனாந்தரத்துக்குள்ளே அவர் உள்ளே போகிறார். யூதேய வனாந்தரம், யூதேய வனாந்தரம் சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு வனாந்தரம் அல்ல. சோத்திர, அது பயங்கர கொடூரமான ஒரு வனாந்தரம். அது வந்து அந்த அந்த வனாந்தரம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம நாளைய தினத்திலே அந்த காரியங்களை நம்ம 23ஆம் சங்கீதத்தை அவர் எப்படி எழுதுகிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த சங்கீதமானது ஸ்தோத்திர, சவுலினால் துரத்தப்படுகையில் இப்பொழுது அவர் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே மாகோன் வனாந்தரத்தில் போய் கொஞ்ச நாள் அவர் தங்குகிறார். அந்த தங்குற அந்த நாட்கள்ல தான் அவர் பிடிப்படுகிறார். அவர் நிறைய இடத்துல வந்து அவர் போய் தங்கும் போதெல்லாம் சவுல் வந்துடுவாரு. நான் போய் சொல்லிடுவானுல்ல, போய் சொல்லி சொல்லி இப்படி பண்ணிடுவாங்க. அப்படி அவர் அதிகமா வனாந்தரத்துல இந்த மாதிரி குகைகள்ல இந்த மாதிரி காடுகள்ல அப்படிதான் அவர் நிறைய தங்கி இருக்கிறார். இப்ப நம்ம படிச்சோம்னா மக்னாயும் அந்த காடுகள்ல போய் அப்சலோமுக்கு பயந்து என்ன செய்யறாரு, அவர் பாத்தீங்கன்னா 1.25 வருஷம் தங்குறார். சோத்திர, பாத்தீங்களா, 1.25 வருஷம் அந்த மக்னாயும் காடுகள்ல போய் அவர் தங்கி அங்கே அந்த 55ஆம் சங்கீதம், இன்னும் பல சங்கீதங்கள் எல்லாம் 55, 56, 57 இந்த மாதிரி சங்கீதங்கள்லாம் அங்கதான் அவர் எழுதுறார். அங்க அந்த சங்கீதம், இன்னும் நிறைய சங்கீதங்களை அவர் அங்க பாடுகிறதாக பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த மாதிரி இப்ப சவுலினால் துரத்தப்படுகையில நிறைய சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். அதுல ஒன்று 22ஆம் சங்கீதம். சோத்திரம். இவ்விதமாக இந்த 22ஆம் சங்கீதத்தை மாகோன் வனாந்தரத்திலே அவர் சவுலுக்கு தப்பி ஓடுகிற அந்த நேரத்திலே, பிடிப்பட்ட நேரத்துல பாடப்பட்ட பாட்டு. ஆகவே பிடிப்பட்டு அவர் சில கொடுமைகளுக்கு ஆளாயிருக்கிறார். அந்த கொடுமைகளை வந்து அவர் தான் அதை வசனமாக ஒவ்வொன்றா சொல்றார். 22ஆம் சங்கீதத்திலே அடுத்தடுத்து இந்த வசனங்கள் வரும்போது அவ்விதமாக சொல்லுகிறது. இப்போ வந்து அந்த வசனங்களை பார்க்கும்போது 1 to 5 வசனங்கள் எடுத்துக்கொண்டால் மேசியாவின் விண்ணப்பம் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து மேசியாவின் விண்ணப்பமாக தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிறார்கள். பார்த்தீங்களா, இதை தாவீது வந்து விண்ணப்பமாக எடுத்துக்கொண்டார். 1 to 5 படிங்க பார்க்கலாம். 1 to 5 மேசியாவின் விண்ணப்பம். பார்த்தீங்களா, மேசியாவின் விண்ணப்பம். அடுத்தது 6 to 21 வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டால் மேசியாவின் பாடுகள் என்று சொல்லப்படுகிறது. மேசியாவின் பாடுகள். அடுத்தது 22ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை எடுத்துக்கொண்டீங்கன்னா மேசியாவின் பாடுகள் மூலமாய் உண்டான
உலகத்தின் மீட்பு என்று சொல்லப்படுகிறது. பாத்தீங்களா, உலகத்தின் மீட்பு எப்படி? மேசியாவின் பாடுகள் மூலமாய் உண்டான உலகத்தின் மீட்பு. 22 31 வசனங்கள் வரை இவ்விதமாக 3 பகுதியாக இந்த சங்கீதத்திலே மேசியாவை குறித்து அவருடைய விண்ணப்பமாகவும், மேசியாவின் பாடுகளாகவும், மேசியா பாடுகள் மூலமாய் உண்டான உலகத்தின் மீட்பாகவும் இந்த வசனங்களை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். ஆகவே பிரித்து இந்த சங்கீதம் ஒரு மேசியாவை குறித்தே, இயேசுவை குறித்தே இந்த சங்கீதங்கள் வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது படிங்க பார்க்கலாம். 1-5. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போவாதிருந்தார்கள். அல்லேலூயா. இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர, அது ஒரு விண்ணப்பமாக, தாவீதின் விண்ணப்பமாக இந்த விண்ணப்பங்களை அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவ்விதமாக தேவ பிள்ளைகள் அந்த விண்ணப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இது மேசியா சிலுவையில் சொல்லப்பட்ட ஒரு விண்ணப்பமாக, தீர்க்க தரிசனமாக இருக்கலாம் என்று சொல்லி அவ்விதமாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் யோவான் சுவிசேஷம் 8:29 படிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 8:29. என்னை அனுப்பினவர், அதனால கவனிங்கள், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறதினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பார்த்தீங்கன்னா, இது சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். சோத்திரம், அவர் எங்க காடுகளுக்கு போனாலும், எங்க மேடுகளுக்கு போனாலும், எந்த வனாந்தரத்துக்குள்ள போனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்துகிட்டு தான் இருந்தாரு. இருந்ததுக்கு பல காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். தாவீது கூட இருந்து ஒவ்வொரு முறையும் யுத்தத்தின் மேல யுத்தம் நடந்தாலும் ஜெயத்தின் மேல ஜெயத்தை கொடுத்து தாவீதை உருவேற்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கா தேவ மனிதனாக நிலைநிறுத்துகிற ஒரு தேவ வல்லமை அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தது. ஒரு நாளும் தாவீது தனிமையா இருந்ததாக தெரியல. அவ்வளோ நாட்களும் தேவனோடு இருந்து தேவனுடைய காரியங்கள் நடப்பித்தார். அதுபோலதான் இங்கே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை ஆண்டவரை தனிமையா இருக்க விடல என்று சொல்கிறார். அப்போ தேவகுமாரன் இயேசு இந்த பூமியில எப்போதுமே அவர் தனிமையா இருந்தது இல்லை. எப்போதும் பிதாவாகிய தேவன் சோத்திரம் கூட தான் இருக்கிறார். ஆனா அந்த இமைப்பொழுது கைவிட்டு என்ன செய்யறார்? அப்புறம் சோத்திர உயிர்த்தெழ செய்கிறார். உயிர்த்தெழ செய்து அவரோடு இணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னொரு வசனத்தை படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 22:3 படிங்களேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்போ அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல், நெகிழ விடாமல், அவருடைய ஜனத்துக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். எப்போதுமே அவருடைய ஜனத்தை அவர் தனிமையா இருக்க ஆசை இல்லை, தனிமையா விட ஆசை இல்லை. ஆனா எப்போதும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தோட இருக்கிறார் என்பதற்கு ஒரு காரியம்தான் இந்த வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 5:21. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் படிங்க பார்க்கலாம். நாம் அனைவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிதாவாகிய தேவன் நமக்காக அவரை பாவமாக்கினார் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, அவரு பட்ட அந்த உபத்திரவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வேதனை, அவ்வளோ வேதனையை அவர் சுமந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். மனுகுலத்தின் பாவத்தை இயேசு கிறிஸ்து தாமே அவிதமாக சுமந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்களை நாம் படிக்கும்போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி
அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவராய் காணப்படுகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். நீங்கள் ஏசாயா 53:3 படிங்க பார்க்கலாம். 53:3 படிங்க. ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமற் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். சோத்திரம். பார்த்தீங்களா? இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் நமக்காக பல காரியங்களை அவ்விதமாக செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து நம்ம ஸ்தோத்திரம் இந்த வசனங்களை படிக்கும்போது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் படிக்க பார்க்கலாம். 23ஆம் அதிகாரமா இதுல வருதோ? படிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. 23. அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களிலும் பார்த்தரித்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வருவார்கள். அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீது அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்திராவேலியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்பொழுது மாகோன் வனாந்தரத்திலே இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேடி வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையில் இருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவரை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து வணைந்து கொண்டார்கள். அப்ப அந்த வணைந்து கொண்டார்கள் என்கிற அந்த இடத்துல, அந்த தாவீதை வளைந்து கொண்டார்கள் என்கிற இடத்துல சவுல் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் பிடிச்சு இப்ப இவனை என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணி சில பிரச்சனையெல்லாம் அங்க சொல்றாங்க. அதெல்லாம் 22ஆம் சங்கீதத்துல வரிசையா ஒவ்வொன்றா சொல்றாரு. ஏன்னா அவங்க கிட்ட வந்த போது என்னை பிடித்த போது நான் கட்டுண்டோம்லாம் எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு, எல்லாம் பாருங்க எனக்கு குடல்லாம் உருகி போச்சு, என்னென்னவோ சொல்றாரு. பார்த்தீங்களா? அந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு எந்த தோல்வியும் சந்திக்கல, எவ்வளோ யுத்தங்கள் எல்லாம் பண்ணிட்டு நல்ல ஜெயிச்சு வந்துட்டாரு. ஆனா இப்ப பாருங்க, மாகோன் வனாந்தரத்துல போய் மாட்டிக்கிட்டார். அதான் அவரு ரொம்ப யோசிக்கிறாரு. ரொம்ப யோசிச்சுட்டு அந்த வசனங்கள் எல்லாம் நாய்களை போல சூழ்ந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, நான் பிடிக்கப்பட்டேன்னு சொல்லி அப்படியே ஒரு பயங்கரமா அந்த வார்த்தைகளை அவர் அங்க பாடுகிறார். ஒருவேளை இந்த சங்கீதத்துல இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தாவீது அப்படியே சொல்லி பாடிக்கிட்டே இருப்பார் போல தெரியும். அப்படியே பாடிதான் அந்த சங்கீதத்தை 22ஆம் சங்கீதத்தை அந்த இடத்துல அவர் ஏற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். 22ஆம் சங்கீதத்திலே 1-4 வசனங்களை எடுத்துக்கொண்டோன்னா அது மேசியாவின் விண்ணப்பம்னு நம்ம படித்தோம். அதுதான் இந்த மாகோன் வனாந்தரத்திலிருந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள். அந்த மாகோன் வனாந்தரத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அல்லேலூயா. அவ்விதமாக சொல்லி அவர் தேவனை ஸ்தோத்திரம் கெஞ்சி மன்றாடி அவர் வேண்டிக் கொள்கிறார். அப்ப ஸ்தோத்திரம் அவர் வேலைக்காரன் வரான். படிங்கம்மா.
சாமுவேலை படிங்கம்மா, இன்னும் அதை படிச்சு முடிக்கல. அடாடாடா. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்திய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். அப்படிங்களா? தாவீத பிடிச்சவனை விட்டுட்டாங்களாம். தாவீத பிடிச்சு விட்டுட்டாங்களாம். எல்லாம் சூழ்ந்து அவங்க ஆட்கள்லாம் ஓடிட்டாங்க. தாவீத ஆட்கள்லாம் அவங்க பறந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப தாவீத பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அந்த இடத்துல தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனால் அந்த நேரத்துல இந்த சவுலின் வேலைக்காரன் வந்து சொன்ன உடனே அப்படியே அவங்க போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா? அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சவுல் வேலைக்காரன் வந்து சொன்னதுமே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தாவீது வந்து யூதேய வனாந்தரத்தை கடக்க முயற்சி பண்றார். ஆகவே இது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இந்த 1-5 வசனங்களை நாம் படிக்கும்போது மேசியாவின் விண்ணப்பமாக இருக்கிறது. இந்த மாகோன் வனாந்தரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாக இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆகவே அடுத்தது நீங்கள் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்து முதல் 21ஆம் வசனம் வரை மேசியாவின் பாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? மேசியாவின் பாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துல 12-13 படிங்க பார்க்கலாம். 12-13. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பயங்கரமாக அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப அந்த சங்கீதக்காரன் தாவீதை எப்படி பிடிச்சாங்களோ அது போல இப்ப பாத்தீங்கன்னா இயேசுவை என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு அவரை பிடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பிடிச்சு மேசியாவை பாடுகளுக்கு உட்படுத்துறாங்க. அவரை பாடுகளுக்குட்படுத்துகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா சங்கீதம் 22:16-17 படிக்க பார்க்கலாம். 16-17. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. 16-17 படிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பாத்தீங்களா? என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அந்த நாய்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு சொன்னா, நாயெல்லாம் வந்து சூழ்ந்து கொண்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அது எப்படி இந்த கடிச்சு கொதறி சரீரம் உருதெரியாம ஆக்கணுதோ அதே போல என்ன செஞ்சாங்களா, இயேசு கிறிஸ்துவையும் அந்த நாய்கள் சூழ்ந்து கொண்டு, அந்த இராணுவங்கள் சூழ்ந்து கொண்டு அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவரை வந்து சாட்டையால அடித்திருக்கிறார்கள். அந்த சாட்டை எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த சாட்டை நுனியில ஒரு 12 விதமான ஒரு தொங்கல் இருக்கும். அந்த தொங்கல்ல ஒவ்வொரு தொங்கல்லையும் ஒவ்வொரு கல் இருக்கு. பார்த்தீங்களா? நல்ல கூர்மையான கல்லுகள் அதை வந்து கட்டியிருப்பாங்களாம். அப்ப அந்த சாட்டையில 12 அந்த கல்லுகளை வச்சு கட்டியிருப்பாங்களாம். அதனாலதான் ஆண்டவரை வந்து பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம நிறைய இதுல பாக்குறோம், வெவ்வேறு ஆயுதங்கள் எல்லாம் காட்டுறாங்க. பாத்தீங்களா? அந்த காலத்துல அந்த ஆயுதம்லாம் இல்லை. அந்த காலத்துல அந்த ஆயுதங்கள்லாம் கிடையாது. அந்த ஆயுதங்கள்லாம் இருக்கவே இல்லை. இப்ப ரீசெண்டா உண்டான ஆயுதங்கள் தான் அதெல்லாம். அதனால அந்த ஆயுதத்தை வச்சு அவங்க அப்படி பண்றாங்க. ஆனால் அவரை வந்து அந்த அளவுக்கு அந்த கல்லு கட்டி, அதான் சாட்டை, அந்த சாட்டையாலதான் அவரை அடிச்சிருக்கிறாங்க. அப்படி அடிச்சு அவரை பிக்கும் போது அவருடைய சரீரம் அப்படியே உருகுலைஞ்சு அப்படியே அந்த எலும்புகள் எல்லாம் எண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலும்புலாம் அப்படியே தெரியுற மாதிரி இருக்குமா? பாத்தீங்களா? அந்த எலும்பெல்லாம் அப்படியே தெரியுற மாதிரி இருக்குமா? அந்த அளவுக்கு அவரை வந்து வேதனைப்படுத்தினாங்க. அப்ப அந்த அடிச்சு சதையெல்லாம் பிச்சுட்டு வந்துருமா. அப்புறம் பிளாத்துக்கிட்ட கொண்டு போய் இயேசுவை விடும்போது இது யாரு அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா பிளாத்துக்கு இயேசுவை வந்து தெரியல.
இவர் ஏன்னா அவர் வந்து அந்த மாறிட்டார், உருவமே இல்லை, மனித உருவமே இல்லையா, மனித சாயலே இல்லையா அவர்கிட்ட, மனித சாயலே இழந்துட்டாராம். அந்த நேரத்துல அவர் மனித சாயலை இழந்ததாக சொல்லப்படுகிறது. அவ்விதமாக அந்த சரீரம் முழுசா உருகுலைந்து விட்டது. அந்த உடம்புல அவருடைய பாடியில ஒரு இடம் கூட நல்லதா இல்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கான காயங்கள் அவருடைய சரீரத்திலே காணப்படுகிறது. அதை வந்து அப்படி பிச்சு அந்த எலும்புகளை என்ற அளவுக்கு அந்த சதையெல்லாம் வெளியில தொங்குதான், அப்படியே சதையெல்லாம் வெளியில தொங்குதான். அந்த அளவுக்கு இயேசுவை வந்து காயப்படுத்தி இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு இயேசுவை வந்து வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காயங்கள் எல்லாம் எண்ணலாம், எலும்புகளை எண்ணலாம்னா பாத்துங்களேன். அந்த மனித சாயலையே அவர் இழந்துட்டார். அந்த பிளாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது சாட்டையால் அடிச்சுட்டு அவரை கொண்டு போய் அங்க நிறுத்தும் போது மனித சாயல அவர் கிடையாதான். இதுவரைக்கும் இஸ்ரேல்ல எந்த மனிதனையும் இப்படி யாரையும் துன்புறுத்தினதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு துன்புறுத்துதலுக்கு ஆளானவர் தான் இந்த மேசியா இயேசு. ஆகவே அவர் அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தப்பட்டார், அந்த அளவுக்கு காயப்படுத்தப்பட்டார். அதான் சொல்றாரு, எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் என்று சொல்கிறார். அடுத்தபடிக்கு பார்க்கலாம். எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு. வஸ்திரம் எல்லாம் கழட்டிட்டாங்க, வஸ்திரம் கழட்டினால்தான் எலும்பு எண்ணலாம்னு சொல்றாரு. பாத்தீங்களா, வஸ்திரத்தெல்லாம் கழட்டி தூக்கி போட்டாங்க. என் உடைகளின் பேரில் சீட்டு போட்டார்கள், உடைய பேர்ல சீட்டு போட்டு ஏன் எடுத்துக்கலாம்னு சொல்லி அன்னைக்கே எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களுக்கும் நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் என்று சங்கீதக்காரன் தாவி சொல்றார். ஹல்லேலூயா. இயேசு சொல்ல, சங்கீதக்காரனாகிய தாவி சொல்றார். ஆனா அதை இயேசு சொன்னது போல எடுத்துக்கோன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சரி, அதனால இது தாவீதின் சங்கீதம். தாவீது தான் அவருடைய உபத்திரவத்திலே இதெல்லாம் எழுதினாரே தவிர இயேசு கிறிஸ்து சொல்லல. ஆனா இதை படிக்கும்போது நம்ம மேசியாவின் சங்கீதமாக, இயேசுவின் சங்கீதமாக எடுத்துக்கொள்கிறோம், அவ்வளவுதான். சோத்திரம். இதெல்லாம் வந்து மேசியாவின் வாழ்க்கையில நடந்ததுனால அது ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். மற்றபடி இது தாவீதின் சங்கீதம் தான். தாவீது தான் இந்த உபத்திரவத்தை பங்கப்பட்டார். இயேசுவுக்கு நிழலாக தாவீது அந்த உபத்திரவங்களை எல்லாம் இங்கே சகித்தார். அதே போல இயேசு கிறிஸ்து வருகிற காலத்திலே அவரும் அந்த உபத்திரவத்தை சகித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதுதான் மேசியாவின் பாடுகள். நீங்கள் அடுத்து படிக்கலாம், 22ஆம் அதிகாரம் 31 நீங்க படிக்கும்போது அதுல என்ன சொல்றாரு, மேசியாவின் பாடுகள் மூலமாய் உண்டான உலக மீட்பு என்று சொல்ல படிக்க பார்க்கலாம். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி அறிவித்தார்கள். படிங்க சீக்கிரமா, மணி ஆகுது. 22ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க சொன்னேன். அட பாவி, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். பாருங்கள், எப்படி ஆண்டவரை துதிப்பதற்கு ஏதுவாக, மீட்கப்படுகிறதுக்கு ஏதுவான நிறைய வசனங்களையும் வார்த்தைகளையும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். இதுல வந்து ஸ்தோத்திரம் நீங்க படிப்பீர்கள் என்றால் அதுல வந்து என்னன்னு போட்டிருக்கிறது, படிங்க படிங்க படிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறையாமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, இந்த பாடுகள் தாவீதுக்கு வந்த நாட்களிலே அவர் வந்து அந்த ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அவர் தன்னை விட்டு விட்டு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அது வந்து ஒரு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது சேலா என்று. சேலா என்றால் அம்மாலிகோன், சிதறி
ஓடி போகுதலின் பாறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறி ஓடி போகுதலின் பாறை. அந்த சேலா என்றால் சிதறி ஓடி போகுதலின் பாறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே பாருங்கள், எல்லாரும் தாவீதை விட்டு அன்னைக்கு ஓடிவிட்டார்கள். அன்னைக்கு அனாதையாக அந்த இடத்திலே அவர் பிடிபட்டார். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய ஊழியக்காரர்கள், விசுவாச மக்கள் சில நேரங்களில் நம்ம துன்பப்படும் போது யாரும் நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோதனை போன்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலும் வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நாம் சந்தேகமில்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலைகள் சில இடங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, எப்போதும் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். கர்த்தரை சார்ந்திருப்போம். அவரே நம்மை வழிநடத்துவார், அவரே நம்மை தேற்றுவார், அவரே நம்மை அரவணைப்பார், அவரே நம்மை சிறப்பான பாதையிலே உற்சாகமாக சோதனம் ஆவியில வைராக்கியமாக சோதனம் நாம் காணப்படுவதற்கு ஏதுவாக நம்மை நடத்துவார். அவரை நாம் சார்ந்திருப்போம். அவருடைய பாடுகளை நம்முடைய கண்களுக்கு முன்னாடி வைப்போம். அவருடைய இந்த துன்பங்களை, அவர் பட்ட வேதனைகளை, மன உளைச்சல்களை, அவர் கஷ்டங்களை, கண்ணீரை, அவர் அந்த கைவிடப்பட்ட அந்த நிலைமையை, அவர் காயப்பட்ட அந்த நிலைமையை எப்போதும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நாம் நோக்கி கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நம்ம தேவ சமூகத்திலே அவ்விதமாக காணப்பட முடியும். ஸ்தோத்திரம். ஒரு ஜெய வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். எப்போதும் ஆண்டவரை நிறுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த மாதிரி சூழ்நிலையை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அதை நம்ம நோக்கி கொண்டிருக்கணும். ஸ்தோத்திரம். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பழைய காரியங்கள் ஞாபகம் வருது. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நான் உடனே சார்ந்து கொள்வது எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய பாடு மரணங்களை தான் நான் நினைப்பேன். இயேசு எனக்காக இவ்வளோ துன்பங்களை சகித்தார், எனக்காக இவ்வளோ காயங்களை பட்டார், எனக்காக இவ்வளோ வேதனைகளை சிலுவையில் சுமந்தார். இந்த காரியங்களை நான் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா எப்போதும் அந்த எடுத்த உடனே எனக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலையும் நான் உடனே எடுத்துக்கொள்வது இயேசுவின் பாடு மரணங்களை தான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சும்மா வாயால் அல்ல, எப்போதும் அவரை நினைக்கிற அந்த நினைவு, அவரை தியானிக்கிற அந்த தியானம், சோதரம், அந்த காரியங்கள் எப்போதும் நம்ம முன்பாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய முன்பாக அது இருக்க வேண்டும். அப்படியே நம்ம செய்யணும். எப்போதும் அவரை நாம் நமக்கு முன்னாடி வச்சிருக்கணும். சோதரன், என் உள்ளம் உடைக்கப்படும். அந்த கல்வாரி பாடு மரணங்களை நான் நினைச்சேன், ஆனால் உடனே என் உள்ளம் உடைக்கப்பட்டு ஆண்டவரோடு ஒன்றாக இணைந்து பல மணிக்கூர் தேவ சமூகத்தில் அப்படியே அமர்ந்து விடுவேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் தேவனை எப்பொழுது நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறது. வேற எதுவும் இல்லை. எல்லாம் நல்லா சொல்றது, நான் வாயால சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் தேவனை எனக்கு முன்னாடி வச்சிருக்கேன், என் தேவனை எனக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதனால ஒன்றும் நமக்கு நடக்காது. ஆனால் எப்போதும் அவர் நம்ம மத்தியில பாடு மரணம் உடையவராய், அந்த சிலுவை மரணத்தை உடையவர், அந்த சிலுவையிலே தொங்குகிற அந்த காட்சிகள், அவர் படுகிற அந்த உபத்திரவங்கள், நாய்கள் சூழும் போது என்ன நடந்தது, மனிதர்கள் சூழும் போது அவருக்கு என்ன நடந்தது, அவர் சரீரம் எவ்விதமாக பிடிக்கப்பட்டது, இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்கணும். அந்த கானாக்கிரீட் என்கிற அந்த ஒரு முள்ளை அவர் முடியில வச்சு, அவர் தலையில வச்சு, அதை கோல் எடுத்து அடிச்சு அது அப்படியே உள்ள இறங்கும், மூளையிலெல்லாம் போய் இறங்கும்படி அந்த முள் காணப்பட்டதாக எத்தனை பாடுகள் பாருங்கள். அப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் நினைச்சுதான் நான் தேவ சமூகத்திலே என்னை நான் அடக்கிக் கொள்வேன், என்னை நான் கட்டி கொள்வேன், ஏன்னா நான் அதுக்குள்ளே நான் மறைச்சி கொள்வேன். அப்படிதான் எனக்கு சிறு பிள்ளையில இருந்தேன். நான் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து எனக்கு அந்த மாதிரி சிந்தை தான் எனக்கு வரும். அதுபோல உங்க வாழ்க்கையில எப்போதும் கர்த்தரை வச்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம், நீங்க பாடு மரணங்களை நினைக்கணும். நமக்கு துன்பங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது எதையோ நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்தான் உடனே எதோ நினைப்பான், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு இந்த ஊர் வேண்டாம், எனக்கு இந்த மனுஷன் வேண்டாம்னு சொல்லி நினைப்பான். அவன் உலகத்தான். ஆனா நான் உலகத்தார் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்லாதிருங்கள் சொல்லுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதும் பிதாவாகிய தேவனை நமக்கு முன்பாக வைத்திருந்தது போல, அவர்கள் எப்போதும் ஒன்றாய் இருந்தது போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவும் நான் ஒன்றா இருக்கணும். நீங்களும் இயேசு கிறிஸ்து, நான் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கணும் இந்த பூமியில. அதற்கு எப்போதும் அவருடைய கல்வாரி பாடு மரணங்களை, அவர் பட்ட துன்பங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவரை நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற அனுபவங்கள். ஆகவே வேற எதை பார்த்தாலும் எவ்வளோ படங்கள்ல எவ்வளோ காட்சிகளை பார்க்கிறோம், அந்த மாதிரி போயிடும். ஆனால் இயேசுவின் பாடு மரணங்களுக்கு நிகரானது ஒன்றும் கிடையாது. அதை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் கலங்கும், நம்முடைய உள்ளம் வேதனைப்படும், கொதிக்கும். எனக்காக மரித்த இயேசுவே என்று நாமும் கதற ஆரம்பிப்போம். ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் தலை வணங்குவோம்.
ஹalleluya, ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். சங்கீதம் 22 நாங்கள் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. தேவகரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமாக, வனாந்தரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது பிடிபட்ட போது பாடப்பட்ட பாட்டாகிய இந்த 22ஆம் சங்கீதத்தை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆரி ஒரு ஜெபம் பண்ணு.